அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கார்த்திக். நான் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளராக, அதாவது ஆர்ஐ ஆக பணிபுரிந்து வருகிறேன். நான் கிராமத்தில் பிறந்தாலும் நான் படித்தது எல்லாமே தொடக்க கல்வி முதல் மேல்நிலை கல்வி வரை தமிழ் மீடியம்தான். பெரும்பாலும் இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவோ தெரியாது. இப்போ நான் எனது மகள் இங்கே படிக்கிறதுனால என்னைய கெஸ்டாக கூப்பிட்டதுக்கு பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கெஸ்டாக உட்கார்ந்துருந்தேன். சகோதரி மருத்துவர் அவர்களும் எனது அருகில் உட்கார்ந்திருந்தார்கள். பிரின்சிபல் மேடமும் சகோதரியும் இங்கிலீஷில் அவ்வளவு பேசினாங்க, எனக்கு தெரியலை. அந்த ஒரு இதுதான் நான் வேலைகளை இருக்கும்போது எனது கூட உயரதிகாரியாக வந்தவங்க, இந்த கேரளாவிலிருந்து வர்றவங்க, சப் கலெக்டர் ரேஞ்சில் வர்றவங்க, நம்மக்கிட்ட நான் நல்லா வேலை பார்ப்பேன். ஆனால் இந்த இங்கிலீஷுங்கிறது அவ்வளவோ கொஞ்சம் தெரியாது. அப்போ அவங்க நம்மக்கிட்ட இங்கிலீஷ் ரீதியிலே பேசும்போது பாதி புரிஞ்சும் பாதி புரியாமையும், அவங்ககிட்ட என்ன பண்ணுது ஏது பண்ணுது அந்த ரேஞ்சில் நம்ம நல்லா வேலை பார்த்தாலும் அந்த ஆங்கிலம் தெரியாத ஒரு காரணத்தினால வேறு ஆளை போடுங்க, அந்த மாதிரி ரேஞ்சில் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த ஒரு காரணத்தினால தான் எனது மகளையும் நான் ஒரு தமிழ் அதற்காக தமிழ் ஒரு அரிய மொழி, அதாவது அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்கிற பொன்மொழிக்கேற்ப தாய்மொழி நம்மளுக்கு பிறவியிலே தெரியும், படித்தாலும் போதும். ஆனால் ஆங்கிலம் என்பது உலக பொதுமொழி. அதை ஆங்கிலம் மட்டும் நம்ம கற்றுக்கொண்டோம்னா இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் நம்ம சென்று வரலாம், பணிபுரியலாம். அந்த ஒரு காரணத்துக்காக எனது மகளையும் நான் ஆங்கிலம் மட்டுமே நான் கற்றுக் கொடுப்பேன், ஆங்கில பள்ளிகள் மட்டுமே சேர்ப்பேன்னு நான் எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம்னு முடிவெடுக்கும்போது நான் சொந்த ஊர் எனக்கு கமுதி. அப்போ கவினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி போய் பார்த்துட்டு வரும்னு சொல்லிட்டு நானும் எனது மனைவியை இந்த ஸ்கூலை பார்க்க வந்தோம். ஸ்கூல் நல்லா இருக்குது நல்லா இல்லை, படிப்பு நல்லா இருக்குது நல்லா இல்லை, இந்த இயற்கையான காற்றோட்டமான இந்த பள்ளியில் படித்தா தாம்புல நல்லா படிக்குங்கிற ஒரு இதில் அன்றைக்கே நான் அட்மிஷன் போட்டு எல்கேஜியில் சேர்த்து விட்டேன். அந்த ஸ்கூலினுடைய பெருமை எப்போ தெரிஞ்சுன்னா, சின்ன பொண்ணு இப்போ எத்தனையோ பேர் டிஎன்பிஎஸ்சிலாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்திய நாட்டில் எத்தனை ஸ்டேட்டு கேபிட்டல்ஸ் எவ்வளோ இருக்குது, அதனுடைய தலைநகரம் என்ன, உண்மையிலே எனக்கெல்லாம் ஒரு சில ஸ்டேட்டோடைய கேபிட்டல்ஸ் தெரியாது. நானும் டிஎன்பிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணி வந்தேன். ஆனால் என் பொண்ணு சரளமாக சொல்லிச்சு, 28 மாநிலத்தினுடைய தலைநகரங்களை சரளமாக சொல்லிச்சு. நான் மாற்றி சொன்னேன், இப்போ குஜராத் இருக்குது, அதனுடைய தலைநகரம் காந்தி நகர். அப்போ நான் சொன்னேன், மாற்றி சொன்னேன் பெங்களூர்னு. அப்பா பெங்களூர்லப்பா, குஜராத் காந்தி நகர்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டாக இருக்காங்கன்னா இந்த ஸ்கூலில் பணிபுரியும் ஆசிரியர்கள் காரணம். உண்மையிலேயே ஒரு 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 ஸ்கூல் ஒரு நல்லா இருக்குது ஃபேமஸ் ஆகுதுன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு ஆசிரியர்கள் மட்டுமே. நான் எதனால் சொல்கிறேன்னா, மற்ற ஸ்கூல்லலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரும், இந்த பிள்ளை நல்லா படிக்க மாட்டேக்கு, அந்த பையன் நல்லா படிக்க மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஆனால் இங்கே உள்ள ஆசிரியர்கிட்ட நானும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்திருக்கேன். அப்போ அந்த மேம்கிட்ட கேட்பேன், மேம் என் பொண்ணு நல்லா படிக்குதா? நல்லா படிக்கிறாங்க சார். எப்படி ஃபஸ்ட்டா இல்லை லாஸ்ட்டாக? சார் எங்கள் கிளாஸ் ரூமில் 20 பொண்ணுங்க இருக்காங்க, 10 பையங்க இருக்காங்க, ஆனால் எல்லா மாணவர்களும் ஃபஸ்ட்டு தான், யாரையும் விட்டு கொடுக்கல. அந்த ஒரு இதுதான் அவங்கள வளர்ச்சியை உண்டாகும். அவனை மாதிரி நீ படிக்கலை, இவனை மாதிரி நீ படிக்கலைங்கும்போது அந்த மாணவியோ மாணவனோ இன்னும் படிக்காமல் தான் போவாங்க. ஆனால் இங்கே உள்ள ஆசிரியர்கள் யாரையும் குறை சொல்லலை. எங்களுடைய பிள்ளைங்க 20 பேரும் ஒன்று தான் சார், 20 பேரும் வாசிப்பாங்க, 20 பேரும் சொல்லுவாங்க, எல்லாமே நல்லா தான் சார் படிப்பாங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு வாக்கியம் தான் நான் இந்த ஸ்கூலில் உண்மையிலேயே என் பொண்ணு இப்போ நல்லா தான் படிக்குது,
ஏன் நான் வந்து வேலையில் இருக்கிறதுனால என் மனைவி தான் வந்து ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தா சொல்லி கொடுப்பான். அப்போ என்னென்னா அவளுக்கு ஒரு ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தை, சாதாரண அந்த மணலுக்கு வந்து சாண்டா மணலா, அது கூட அவள் தெரியாமல் செல்லில் எடுத்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா. அது ஏன் பொண்ணு உடனே சொல்லிச்சு, அம்மா சாண்ட்டுனா மணல் மாம்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு டீச்சிங் வந்து இங்கே நல்லா இருக்குது. எதனாலனா பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துதல். நீங்கள் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, சேர்த்து விட்ட உடனேயே அவன் 100 வரை எழுதணும், அவன் சரளமாக பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நம்ம டான்ஸ் ஆடும்போது பார்த்தோம்ல, ஒரு 10 பேரில் 10 பேரில் 5 பேர் நல்லா ஆடுனான், ஒருத்தன் நின்றுக்கிட்டே இருக்கான், ஒருத்தன் இப்படி திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனையும் சேர்த்து அந்த 10ல் ஒருத்தனை அவனையும் தேர்த்துறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். அதனால் பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு சில பிள்ளைங்க சீக்கிரம் பண்ணிடுங்க, ஒரு சில பிள்ளைங்க வந்து கொஞ்சம் லேட்டாகும். அதனால் காலம் தாழ்ந்தாலுமே நல்ல படிப்பு வரும். அதனால் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். என் பிள்ளை படிக்கலை, இந்த அவன்லாம் நல்லா படிக்கிறான், அந்த இது சொல்ல வேண்டாம். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இந்த சொல்லுவாங்கள்ல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. சத்தியமாக அன்னை வளர்ப்பு வந்து ஒரு 25% மட்டும்தான், மீதி 75% ஆசிரியர்கள் தான். நீங்கள் 3 வயசு வரை தான் உங்கள் பிள்ளைய நீங்கள் வளர்க்குறீங்க. ஆனால் இந்த மழலையிலிருந்து அவன் டீனேஜ் வர அவனை வளர்ப்பது ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான். அவனுக்கு நல்லது எது கெட்டது எது, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படி சொல்லி கொடுத்து அவனை ஒரு நல்ல மாணவனாக வளர்ப்பதில் 75% ஆசிரியர்கள் மட்டுமே உண்டு. அந்த அளவுக்கு இந்த கவினாவில் உள்ள பணிபுரியும் ஆசிரிய பெருமக்கள் உண்மையிலேயே அவங்களுடைய 100% உழைப்பை மாணவர்களுக்கு கொடுத்து நல்லபடியாக வழிநடத்தி அவர்களை ஒரு தரம் வாய்ந்த மாணவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுபோக இந்த நமக்கு உடல் என்னென்னா, நம்மளுடைய உடல் வளர்ந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. அந்த உடலை வளர்ப்பது மட்டும்தான் நம்ம பெற்றோர்கள். ஆனால் அந்த உடலும் சேர்த்து மனம், அறிவு, கல்வி, ஒழுக்கம், சமூகம் என்ற அனைத்தையும் வளர்ப்பதில் பெரும்பங்காற்றுவது ஆசிரியர் பெருமக்களே. ஆகவே இந்த குறை சொல்லுவதை விட்டுவிட்டு தன்னுடைய பிள்ளைகளை, ஒரு பிள்ளையை நம்ம வீட்டில் வளர்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இனி நல்லா நீங்கள் வந்து ஒரு மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், இன்னும் 1 மாதம் 2 மாதம் லீவு விட போகிறாங்க. எத்தனை பேர் எப்பா இன்னும் பள்ளிக்கூடம் எப்படா ஆரம்பிப்பாங்கன்னு எத்தனை பெற்றோர்கள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிள்ளைக்கு அப்படி பேசுகிறீங்கன்னா, இங்கே ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் குறைஞ்சது ஒரு 15 to 30 பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே அனுசரித்து, ஒன்று இங்கிட்டு இருக்கும், ஒன்று அங்கிட்டு போகும், எல்லாத்தையுமே அனுசரித்து அவங்கள எல்லாத்துக்குமே கல்வி கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே ஒரு உன்னதமான வழியை காட்டுவது ஆசிரியர் பெருமக்களே என்று கூறிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பளித்த பள்ளியின் தாளாளர், பள்ளியின் முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.